குட்டி பொண்ணு. நாங்கலாம் ஒண்ணா படம் போய் அந்த பக்கத்து வீட்ல தான். அந்த பொண்ணு சொல்லுது, "இவங்க சௌந்தர்யா ஆண்டியோட ஹஸ்பண்ட் இல்லையே இவங்க. இவங்க சௌந்தர்யா ஆண்டிக்கு பொண்ணு இருக்கா?" ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆனா இந்த பொண்ணு வந்து சௌந்தர்யா ஆண்டி பொண்ணு மாரியே இருக்கே அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு சொல்லுது. தட் மீன்ஸ் அந்த கேஸ்டிங்கா ஒரு கேரக்டரா எல்லாரும் அதில உட்கார்ந்துருக்கோம். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆஃப் த மூவின்னு நெனைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, மெயினா அ இட் த கிரெடிட் கோஸ் டூ டிரெக்டர் அபி சார் தான். நான் அவர் எப்படின்னா, நம்ம யாராவது ஒருத்தர் ஆடிஷன் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணாலும், சில இடங்கள்ல வந்து அந்த ஷூட்டுக்கு வரப்ப தான் அவங்களுக்கு தெரியும். அந்த ஷார்ட் போது தான் அதாவது ஆடிஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இவங்க தான் ஒரு காமிச்சு, இவங்களே ஒரு இது பண்ணி ஓகே பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாட்டுக்கு வரப்போ தான் தெரியும் யார் பண்ண போறாங்கன்ற அந்த டைரக்டருக்கு. பட் இவர்துல வந்து அப்படி கிடையாது. முன்னாடியே ஆடிஷன் பண்ணி எடுத்தவங்கள இவரே பார்த்து இவங்க தான் பண்றாங்களா, இவங்க பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு, இவங்க இந்த ரோல் பண்ணலாம், இவங்க இந்த ரோல் பண்ணலாம், இது வேண்டாம், அது வேண்டான்னு மாத்துறதோ, இல்ல எதுவா இருந்தாலும் அவர் அவர் பர்சனலா அதுல ஒரு இன்வால்வ்மென்ட் இருந்து, அப்படி பார்த்து பண்ண காஸ்டிங் தான் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி.